கூட்டம் கூட்டமாக எடப்பாடியின் வீட்டு கதவை தட்டும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல்லும். ராணுவ கட்டுப்பாடோடு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருடைய மிகப்பெரிய உத்திகளின் மூலமாக தமிழகத்திலே மிகப்பெரிய வெற்றிகளை பதிவு செய்த கட்சி அப்படின்னா அது அதிமுக மட்டும். அப்படிப்பட்ட அதிமுக தற்சமயம் பார்த்தீங்கன்னா 2-3 துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது. ஒரு புறத்திலே சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இதுங்கேயே 3 அணிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியை கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் வலம் வரக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழக மக்களை மீட்போம் என சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணத்திலே நிறைய மாற்று கட்சியினர் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். திமுக கரூரிலே செந்தில் பாலாஜி ஒரு 10 நபரை இணைத்தால் அதிமுகவிலே மாற்று கட்சியிலே 20 நபர்கள் இருந்து 30 நபர்கள் அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உலக அளவிலே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் திமுக முதல் 10 இடங்களுக்குள் எந்த இடத்திலுமே வர கிடையாது தொண்டர்கள் அடிப்படையிலே. இப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பினர் நேற்றைய தினம் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே சந்திப்பு நடத்தி அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்து பிரிந்து போன நபர்கள் தான் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறாங்க. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நபர்களும் அதிமுகவிலே இருந்து பிரிந்து போன நபர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்பது பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதாளத்திலே கிடக்கிறது. ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார்? அவர் அடுத்து தமிழக மக்கள் மத்தியிலே அவர் ஏதேனும் ஒரு விஷயங்களை செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அரசியலிலே நிலைத்து நிற்க முடியும். இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார். ஓபிஎஸும் அப்படித்தான் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2வது மாநாடு, சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்து கொண்டதாலும் அது அனைத்துமே அதாவது நடைமுறைக்கு வரக்கூடிய நேரத்திலே ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் இனிமேல் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தால் நம்முடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நாம் எங்கே இருக்க வேண்டும், நமக்கு எங்கே சுதந்திரம் என்பது கிடைக்கும், எந்த பாகுபாடும் இல்லாமல் அவரவர் திறமைக்கேற்ப பதவிகள் எங்கே கொடுக்கப்படுமோ அந்த கட்சியில் தான் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவுமே ஓபிஎஸ் தரப்பில் தற்போது கூடாரம் என்பது காலியாயிருச்சு. இருக்கக்கூடிய நபர்களே கொஞ்சம் தொண்டர்கள் மட்டும்தான் ஓபிஎஸ் தரப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நபர்களுமே தற்போது அதிமுகவின் பின்னால் இணையக்கூடிய ஒரு சூழலில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.